முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு 20% வரி என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. வினாத்தாள் மாஃபியா கும்பலால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிப்பு. மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய ராகுல் வலியுறுத்தல். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கல். நாளை மறுநாள் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 பேரின் உடல்கள் மும்பை வந்தன. 10 தமிழர்களின் சடலங்களை இன்று தமிழகம் கொண்டுவர ஏற்பாடு. வணக்கம். வணக்கம். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என்றும் வணிக கப்பல்கள் மீது 20% வரி விதிக்கப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அணு ஆயுத சர்ச்சை மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கூட்டாக தாக்குதல் நடத்தின. அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் கடந்த மாதம் 17ஆம் தேதி கையெழுத்தானது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அந்நாட்டின் மீது திடீர் என மீண்டும் தாக்குதல் மேற்கொண்டது. இதையடுத்து குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப், அமெரிக்கா தான் இனி அந்த நீரிணையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் எனவும் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து வணிக கப்பல்களும் அவற்றின் சரக்கு மதிப்பில் இனி 20% பாதுகாப்பு கட்டணமாக அமெரிக்காவுக்கு செலுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஈரான் ராணுவத்தின் தலைமை கூட்டு படைப்பிரிவு உடனடியாக நிராகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மேலாண்மையில் அமெரிக்காவுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்றும் ஈரானின் அனுமதியின்றி அமெரிக்க படைகள் அப்பகுதியில் நுழைய முயன்றால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு பிராந்திய நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்றும் மீறி உதவினால் அது ஈரானுக்கு எதிரான போராக கருதப்படும் என்றும் ஈரான் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வி முறை நேர்மையற்றதாகவும் பணம் பறிக்கக்கூடியதாகவும் மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு, யுஜிசியின் நெட் தேர்வு, சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆகியவற்றில் அடுத்தடுத்து நடந்த முறைகேடுகள் மத்திய பாஜக அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போதைய கல்வி அமைப்பு குறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, குழந்தைகளை எதிர்காலத்திற்கு தயார்படுத்த வேண்டிய கல்வி முறை மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் கடன், மன அழுத்தம் மற்றும் விரக்தியை நோக்கி தள்ளுகிறது என்று சாடியுள்ளார். மேலும் இது சார்ந்த ஊழல்தான் வினாத்தாள் கசிவு மாஃபியா கும்பலை உருவாக்கியுள்ளது என்றும் லட்சியம் கொண்ட லட்சக்கணக்கான மாணவர்களின் பல ஆண்டு கால கடின உழைப்பை அந்த கும்பல் ஒரே நொடியில் பறித்துச் செல்வதாகவும் திரு ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசும் கல்வி அமைச்சரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பொறுப்பு கூறலில் இருந்து விலகி நிற்கிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். தேர்வு முறையை மறு ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், தேர்வு அட்டவணையை முறைப்படுத்த வேண்டும் என 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரகாண்டின் டேராடூனில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்கவும் அழைப்பு விடுத்துள்ளார். தாவேகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை இம்மாத இறுதியில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களை கவரும் வகையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நாளை மறுநாள் காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் திட்ட முன்மொழிவுகளின் அடிப்படையில் தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதித்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாக தயாரித்து வருகின்றனர். முதலில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை மாத கடைசி வாரத்திலேயே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 6 சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் முதலீடுகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் குறித்த அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளது.
இதனால் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக திரட்டப்பட்ட நன்கொடை மற்றும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பணம், தங்க நகைகள், வெள்ளி ஆகியவற்றில் மோசடி நடந்திருப்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 200 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரப்பிரதேச அரசு அமைத்தது. இந்த குழு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமர் கோவில் ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் உட்பட 30 பேரின் வங்கி கணக்குகளை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பலர் தங்களது மொபைல் போன்களில் இருந்த வாட்ஸ்அப் அரட்டைகள், குறுஞ்செய்திகள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான முக்கிய தரவுகளை நீக்கியுள்ளனர். மேலும் சிலர் காவல்துறையினரிடம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தங்களது மொபைல் போன்களை முழுமையாக ஃபார்மேட் செய்து ஒட்டுமொத்த சான்றுகளையும் அளித்துள்ளனர். இந்நிலையில் அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை நன்கொடை மோசடி தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்பி திரு சுதாகர் சிங் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச அரசு அமைத்துள்ள எஸ்ஐடிக்கு உத்தரவிட்டது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளைக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் கோவில் காணிக்கை கையாடல் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் நௌதியால் என்னும் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணை மற்றும் சிசிடிவி காட்சிகளின்படி நௌதியால் பணத்தையும் சில பொருட்களையும் எடுத்துச் சென்றது தெரியவந்த நிலையில் அவர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்கள் உள்ளிட்ட 15 இந்தியர்களின் உடல்கள் மும்பைக்கு கொண்டு வரப்பட்டன. கடந்த சனிக்கிழமையன்று வியட்நாமின் ஃபுக்வாக் தீவில் அதிவேக படகு கவிழ்ந்த விபத்தில் 15 இந்தியர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். இவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 10 பேர், கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர், ஆந்திராவை சேர்ந்தவர்கள் 3 பேர் ஆவர். 15 பேரின் உடல்களை சுமந்தபடி ஹோச்சி மின் நகரில் இருந்து புறப்பட்ட வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் இரவு 9:20 மணி அளவில் தரையிறங்கியது. மும்பை விமான நிலையத்தில் குடியுரிமை அதிகாரிகளின் வழக்கமான சோதனைகளுக்கு பின்னர் இன்று காலை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பின்னர் ஏர் இந்தியா பயணிகள் விமானங்கள் மூலம் சென்னை, கோவைக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை விமான நிலையங்களில் இருந்து அரசு ஏற்பாடு செய்துள்ள வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பழனி கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமாக 1.40 ஏக்கர் நிலம் உள்ளது. பழனி மலைக்கோயிலுக்கான சேவைகள் நடக்கும் இந்த இடத்தை திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் டிரஸ்ட் சார்பில் கடந்த 7ஆம் தேதி 2 கோடி ரூபாய்க்கு தனியார் இருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை கிரயம் செய்து கொடுத்த முருகதாஸ், கிரயம் பெற்றவர்களான வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது மோசடி ஆவணம் தயாரித்தல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதல்கட்ட விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் செய்து பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தலைமறைவான அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி முடிவடைந்துள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் புதிதாக நெல் கொண்டு வரும் விவசாயிகளிடம் உடனுக்குடன் கொள்முதல் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் அதிகரித்திருப்பதும் மற்றொரு முக்கிய காரணம் என்றும் நெல் கொள்முதல் குறித்து அரசு எந்த ஒரு விளக்கமும் தராமல் இருப்பது ஏன் என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். இதை கொள்முதல் செய்யணுமா, அதுக்கு இவ்வளவு கூட முன்னெல்லாம் 30 ரூபா 40 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். போன சம்பாவில லாரியில 3000 ரூபாய் கேட்கறாங்க ஒரு லோடுக்கு அப்படிங்கிறாங்க. இவன் வாங்குறத அங்க கொடுத்துட்டாலும் இவன் மறுபடியும் நம்மளதான் உயிரை எடுக்கிறான். நீ விவசாயிட்ட தான் கூட ஏத்திக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே விவசாயிக்கு பாதகமான ஒரு செயல். இதை அரசாங்கம் அனுமதிக்குதா, இல்ல தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இதை பத்தி எந்த ஒரு விளக்கமும் அரசாங்கத்திட்ட இருந்து வரல. முன்னாடி உள்ள முந்தைய அரசுகள்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டத்தை போட்டு விவசாயிகள்ட்ட கருத்து கேட்பாங்க, என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்ககிட்ட இன்னைக்கு புள்ளி விவரங்கிறது ஃபிங்கர் பாயிண்ட்ல இருக்கு, விரல் நுனியில இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 38 மாவட்டத்துக்கு 8 கோடி பேருக்கு எவ்வளவு உங்களுக்கு இந்த அரிசி தேவைங்கிறது பிடிஎஸ் சிஸ்டம் தெரியும். புதிய அரசு வந்துச்சு, சந்தோஷமா இருக்கிறாங்க விவசாயிகள், பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா 100% இல்ல. பாபநாசம், அம்மாப்பேட்டை, கும்பகோணம், ஒரத்தநாடு, குத்தாலம், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தலா 10,000 ரூபாய் முதல் 15,000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. கொள்முதல் ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை, லாரி வாடகை, அரவைக்கு செல்வதில் உள்ள பிரச்சினை என எது பற்றியும் தங்களிடம் ஆலோசிப்பதில்லை என டெல்டா விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யவும், முறைகேடுகளை தடுக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து வரும் சனிக்கிழமை திருச்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தட்டு தடுமாறி ஆட்சியில் அமர்ந்துள்ள தற்போதைய பொய்க்கால் குதிரை அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி புழக்கம் என சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் என்று தெரிவித்துள்ளார். லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட புள்ளம்பாடி சிறுகளப்பூர் பகுதியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், ஆட்சியாளர்களின் அலட்சியத்தையும் மெத்தன போக்கையுமே இது காட்டுவதாக தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதனை முற்றிலுமாக கட்டுப்படுத்த தவறிய தாவேக அரசை கண்டித்து அதிமுக திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வரும் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் புள்ளம்பாடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சங்கரன் கோவிலை அடுத்த மலையடிப்பட்டி அகழாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றிற்கு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு துறையினரும் கூறுகின்றனர். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் உள்ள வைப்பாறு ஆற்றுப்படுகையில் நடைபெறும் தொல்லியல் துறை அகழாய்வில் சங்க காலத்தைச் சேர்ந்த கல் படிக்கட்டுகளுடன் கூடிய கிணறு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த அகழாய்வில் நுண்கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரை தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. தொன்மையான வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் மலையடிப்பட்டி அகழாய்வு பணிகளை முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிச்சநல்லூர் கீழடி போல முக்கியத்துவம் வாய்ந்ததாக வைப்பாறு நாகரிகம் தொன்மையானது என கூறினார். தொடர்ந்து இந்த பகுதிகள் இன்னும் சிறப்பான வகையில் இங்கே நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆய்வு முடிவுகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்பது உறுதி. தமிழ் எழுத்துக்கள், குறியீடுகள் உள்ள பானைகள் பல்வேறு கால நாகரிகங்களை உள்ளடக்கியதாக இது திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ரோமானிய காசுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் மேற்கத்திய நாடுகளோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம் என்றும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகளின் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அமைந்த பிறகு பகுதியாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பேரணியாக சென்ற விவசாயிகள் நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாயும் வழங்க வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பயிர்க்கடனை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அதுவரை கூட்டுறவு வங்கிகள் கடனை வசூலிக்க கூடாது என்றும் கூறினர். விவசாய பக்கம் நான் நிற்பேன் என்று கரூரில் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றும் என்றால், தேர்தல் வாக்குறுதியை உறுதி செய்தால் எந்த விவசாயி மீது நீங்கள் கவிக்கூடாது. மகாராஷ்டிர அரசு முழுமையாக கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. மகாராஷ்டிர அரசு அதுபோல் தமிழ்நாடு அரசும் அறிவித்தால் விவசாயிகள் என்றும் உங்கள் பக்கம் நிற்போம். உங்கள் பக்கம் நிற்பதற்கு நீங்கள் அறிவித்ததை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு திரண்ட விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன்களை அரசு தள்ளுபடி செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். இந்த அரசு எதற்கும் செவி சாய்க்காமல் பாதிதான் தள்ளுபடி என்று அறிவிக்கிறார்கள். இது விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற பிரச்சனை. இது இந்த வருடம் தண்ணீரும் வரவில்லை. அதனால் விவசாயிகள் படு பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், நகைக்கடனை தள்ளுபடி செய்து அவர்கள் வயிற்றில் பாலை வார்க்க இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும்.
இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும். கும்பகோணம் திருப்பனந்தாள் அருகே பாலாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் நெற்கதிர்களுடன் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது ஆண் பெண் கலைஞர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் வளப்பக்குடியைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் வளப்பக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தேரடி கருப்பசாமி கோவில் குடமுழுக்கு விழா 24ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அன்றைய தினம் இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் கோவில் விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார். கும்பாபிஷேகம் அன்று இரவு 7 மணி முதல் 10 மணிக்குள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் ஆணோ பெண்ணோ எவ்வித ஆபாச ஆடைகளும் அணியக்கூடாது என அறிவுறுத்தினார். ஆண்களுக்கு பைஜாமா அல்லது வேட்டி, சட்டை மற்றும் பெண்களுக்கு சேலை, தாவணி அல்லது மேலாடையுடன் கூடிய சுடிதார் அணிந்திருக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி குழந்தைகள் முழு உடலையும் மறைக்கும் வகையில் உடை அணிந்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆபாச நடனங்கள் இருக்கக்கூடாது என்றும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிராவில் மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் தகுதியற்றவர்கள் மற்றும் KYC சமர்ப்பிக்கவில்லை என கூறி சுமார் 92 லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை 2.43 கோடியிலிருந்து 1.5 கோடியாக குறைந்துள்ளது. தாவேகாவில் உள்ள 56 MLAக்கள் மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஆளே கிடைக்காமல் வந்தவர்களுக்கெல்லாம் சீட் கொடுத்திருப்பதாகவும் காட்டமாக கூறியுள்ளார். மதுரை அருகே நிலம் கையகப்படுத்துவதற்காக நோட்டீஸ் கொடுக்க வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் கேனுடன் மரத்தில் ஏறிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குநர் திரு அருண் திடீரென மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை IG திருமதி மகேஸ்வரி கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக திரு அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். கவிஞர் திரு வைரமுத்துவுக்கு இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கரண் சிங் இந்த விருதை வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை அருகே சாலை வசதி கோரி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தி கிடைத்த பணம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வங்கி மூலம் அனுப்பப்பட்டது. அறந்தாங்கி அடுத்த கிருஷ்ணாஜிப்பட்டினம் உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு பொது மயானத்திற்கு செல்ல பாலம் மற்றும் சாலை வசதி கோரி கடைகளுக்கு சென்று பிச்சை எடுத்த அப்பகுதி மக்கள் அதில் கிடைத்த 1980 ரூபாயை இவ்வாறு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையிலும் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்கச் சென்ற ஊழியர்களுக்கும் பன்றி உரிமையாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை நேற்று 5 காசுகள் உயர்த்தப்பட்டதால் ₹6.70 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 55 ஆண்டுகால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் இது முதன்முறையாகும். தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலத்தில் இந்த ஆண்டு கோடை மழை சரிவர பெய்யாததால் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் குறைந்த பாடில்லை. மலையோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் நேற்று 15 இடங்களில் வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரியும், மதுரை நகரில் 105 டிகிரியும், திருத்தணி மற்றும் மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. கடலூர், திருச்சி ஆகிய இடங்களில் 103 டிகிரியும், நுங்கம்பாக்கம், பாளையங்கோட்டையில் 102 டிகிரியும் பதிவானது. நாகை, ஈரோடு, காரைக்கால், பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் 101 டிகிரி வெயில் கொளுத்திய நிலையில் கரூர், பரமத்தி மற்றும் நாமக்கல்லில் வெயில் சதமடித்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விரைவில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் என்றும் வணிக கப்பல்கள் மீது 20% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறை நேர்மையற்றதாகவும் பணம் பறிக்கக்கூடியதாகவும் மாறிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்கள் உள்ளிட்ட 15 இந்தியர்களின் உடல்கள் மும்பைக்கு கொண்டுவரப்பட்டன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.
மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.